அவதூறு வழக்கில் சம்மனை பெற சபாநாயகர் அப்பாவு மறுத்துவிட்டதாக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். சென்னையில் கடந்த ஆண்டு நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார். அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய சபாநாயகருக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பாபு முருகவேல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் கோப்புகளுக்கு எடுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற அள்ளி வழக்கின் விசாரணையை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தபோது அவதூறு வழக்கில் ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்மன் மீண்டும் நீதிமன்றத்திற்கே வந்துள்ளதாகவும் அதில் மறுப்பு, அதாவது ரெஃப்யூஸ் என்ற வார்த்தை அதில் இடம்பெற்றுள்ளதால் சம்மனை மறுப்பதாக அப்பாவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவலானது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விசாரணையை இன்று பிற்பகலுக்கு தள்ளி வைத்து எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.